இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கணக்கு. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. A vehicle travels 4 km with the speed of 3 km per hour and another 4 km with the speed of 5 km per hour. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் என்ன நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போமா. சரிங்களா, நமக்கு தெரியும் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். அந்த டயக்ராம் தான் நமக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 கிலோமீட்டருக்கு 3 km per hour ஸ்பீடில் போகுது. அடுத்த 4 km 5 km per hour ஸ்பீடில் போகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 8 km. சரிங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 4 + 4 8 km வரும். சரிங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 8 km. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் டைம் தான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டைம் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும், டைம் t1 அண்ட் டைம் t2. இப்போ டைம் t1 டிஸ்டன்ஸ் வந்து 4, ஸ்பீட் வந்து 3 km per hour கொடுத்துருக்காங்க. ஸோ 4/3 வரும். அதே மாதிரி டைம் t2 வந்து டிஸ்டன்ஸ் 4 km, ஸ்பீட் வந்து 5 km per hour. ஸோ 4/5 வரும். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். t1 = 4/3, t2 = 4/5. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் 8, 4 காமனாக எடுத்துங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் 5 + 3 / 15 கிடைக்கும். 10 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 / 8 / 15 கிடைக்கும். 15 மேலே போயிடுச்சுன்னா 2 × 15 / 8. 10 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15 / 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3.75 km per hour கிடைக்கும். சரிங்களா, இதில் முக்கியமானது என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம். சரிங்களா, எக்ஸ் வந்து சேம், ஸ்பீட் வந்து வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு நம்ம டைம் கண்டுபிடிக்க தெரியணும். t1 t2 இந்த t1 t2 நீங்கள் கண்டுபிடிச்சிங்களாக்கும் மற்றெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் ஓட்டலாம். சரிங்களா.